ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. என்ன ஒரு அழகாக பேரழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு கோணத்தில் வடிவங்களில் கடவுள் நம்மை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அதனால தான் அழைத்த ஆண்டவர் அக்கறையோடும் படைத்த கடவுள் நம்மை பராமரிப்பார், மரத்தை வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார் என்றால் நிச்சயமாக அவர் அன்புதான் நம்ம எல்லாரையும் நகர்த்துகிறது. இயேசுவின் அன்பில் நாம் வளரதான் இறைவன் நம்மை பார்த்து அழகாக சீடர்களுக்கு சொன்ன இந்த இறுதி உரை, த ஃபேர்வெல் ஸ்பீச், அதனுடைய அந்த ஒரு பேச்சு, அந்த பேச்சுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வீச்சை தான் தொடர்ந்து இந்த நாட்களில் நாம் கேட்கிறோம். இன்றைக்கு என் அன்பில் நிலைத்திருங்கள், ரிமைன் இன் லவ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக, குடும்பங்களாக. அன்புக்குரியவர்களே, எபிரேய மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு திரும்பி விளைத்த மொழி பயத்தவர் புனித ஜெரோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பு. ஏறக்குறைய 25 ஆண்டுகள் தன் வாழ்வை ஒரு குகையிலே ஜபத்திலும் மொழிபெயர்ப்பிலும் செலவிட்டார். ஒரு நாள் தன் ஜபத்தில் இருக்கின்ற போது கடவுளிடம் இவ்வாறு கேட்கிறார், ஆண்டவா இயேசுவே, நீர் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சமா? நீர் பட்ட பாடுகளுக்காக நான் என்னதான் கைமாறு செய்ய முடியும்? அப்பொழுது ஒரு பதில் வந்தது, கடவுளை புகழ்ந்து பாடு, அது போதும் என்று. உடனே புனித ஜெரோம், அதை தான் நான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் என்னதான் உமக்கு செய்ய முடியும், கொடுக்க முடியும் என்று கேட்டபொழுது, உன் பணத்தையும் செல்வத்தையும் ஏழைகளுக்கு கொடு என்று ஒரு குரல். அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே, இருந்தாலும் உமக்கு நான் என்னதான் கொடுக்க முடியும், என்னதான் செய்ய முடியும்? மீண்டுமாக கடவுளுடைய குரல், நான் மன்னிக்கும் வரை உன் பாவங்களை எனக்கு தான். பிறகு புனிதர் கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவா நான் என்னிடம் இருப்பதெல்லாம் உன்னிடம் கொடுக்கிறேன், உம்மிடம் இருப்பவற்றை எனக்கு கொடும் என்றார். அன்புக்குரியவர்களை, கடவுளுடைய அன்பு இதுதான். நம்மை எல்லையற்ற முறையில் அரவணைக்கிறார், மன்னிக்கிறார், காக்கிறார், பாதுகாக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு, அன்பில் நிலைத்திருங்கள். அன்பு எங்குள்ளதோ அங்குதான் கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கு இருக்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றதோ அங்குதான் அன்பு நிறைவாக்கப்படுகிறது. திருப்பலியின் தொடக்கத்திலே சொன்னேன், ஆண்டவர் இயேசுவை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் கூட்டி வகுத்து கழித்து பகுத்து பார்த்தால் இயேசுவிடம் மிஞ்சுவது என்ன? அன்புதான். அன்பே கடவுள். அந்த இயேசுவின் அன்புதான் இந்த திருப்பலி, இயேசுவின் அன்புதான் நம் திருமண வாழ்வு, இயேசுவின் அன்புதான் நம் குடும்பம், இயேசுவின் அன்புதான் இந்த நாள். இயேசுடைய அன்பை பற்றி நாம் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், மனதார மறுதலித்த சீடரை திருச்சபை தலைவராக்கியது தான் இயேசுவின் அன்பு. காட்டி கொடுத்தவனே தட்டி கொடுத்தது தான் இயேசுவின் அன்பு. விட்டு பிரிந்தவர்களோடு ஒட்டி உறவாடியதுதான் இயேசுவின் அன்பு. முகமிழந்தவனுக்கு முகவரி கொடுத்ததுதான் இயேசுவின் அன்பு. ஆக இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சி. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே. இவற்றை நான் சொல்லுகிறேன். நாம் வாழ்வதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதும் நகர்வதற்கு திருப்பலிக்கு வந்து மீண்டுமாக நம்முடைய தொழில், நம்முடைய சமூக, நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு செல்வதெல்லாம் மகிழ்ச்சிக்காக. அந்த மகிழ்ச்சியை இறைவன் வழங்குகிறார். அதில் இயேசுவின் அன்பு தான் மகிழ்ச்சியாக மாறும். தொடர்ந்து இயேசுவின் அன்பை நாம் கொண்டாடுவோம், இயேசுவின் அன்பில் நாம் நிலைத்திருப்போம். இயேசுவின் அன்புதான் என்ன என்று நாம் சுவைத்து பார்ப்போம். இயேசுவின் அன்பை நாம் தேடும். புனித பவுலடியார் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? ரோமையர் 8:35. ஆடையின்மையா, நெருக்கடியா, இன்னலா, துன்பமா, துயரமா, இயேசுவின் அன்பில் இருந்தால் எதையும் நாம் பிரிக்க முடியாது. இயேசுவின் அன்பை நாம் உணர்வோம், கொண்டாடும். இயேசுவின் அன்பின் பாத்திரங்களாக மாறும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.